வணக்கம். நாலெட்ஜ் தமிழா யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் பற்றின 3 சீக்ரெட்ஸை பற்றி சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டியூட்டோரியல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் டேபிளை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் போயிட்டு இங்கேருந்து போய் இப்படி டேபிளை இன்சர்ட் பண்ணுவீங்க. அல்லது இன்சர்ட் போய் இன்சர்ட் டேபிள் எத்தனை ரோ எத்தனை காலம் இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் முறை இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உடனே டேபிளாக மாறிடும். ஸோ மறுபடியும் பாருங்கள், ப்ளஸ் சிம்பிளை டைப் பண்ணிவிடுங்க, மைனஸை டைப் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு திரும்பவும் மைனஸு, திரும்ப ப்ளஸ்ஸு, திரும்ப மைனஸு, திரும்ப ப்ளஸ்ஸு, அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டேபிளாக மாறிடும். ஸோ இது ஒரு ரோ இருக்கக்கூடிய ஒரு டேபிளாக வரும். ஸோ இப்போ மல்டிபிள் ரோஸ் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, கடைசி செல்லில் கர்சரை கிளிக் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் கீனா இந்த கீ, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரோ இன்சர்ட் ஆகும். ஸோ கடைசி செல்லில் கிளிக் பண்ண வேண்டியது, டேபை ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த டேபிளை விட்டு வெளியில் கிளிக் பண்ணி ஒரு என்டர் கொடுத்திங்கன்னா கர்சர் டேபிளுக்கு வெளியில் வந்துடும். மறுபடியும் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், நம்ம எத்தனை மைனஸ் போடுறோமோ அத்தனை அது அந்த டேபிள் அந்த காலம்னுடைய விடுத்தாக அது மாறும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் நான் மைனஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அது அந்த டேபிளினுடைய அந்த காலத்தோடைய விடுத்தாக மாறும் பாருங்கள். ஸோ நம்ம எத்தனை மைனஸ் போடுறோமோ அவ்வளோ தூரம் அந்த காலம் விடுத்து அது தானாகவே நிர்ணயிக்கும். சரி, இது ஒரு ட்ரிக்கு. அடுத்து, இப்போ சப்போஸ் இந்த டேபிளை நான் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது சில நேரங்களில் சிரமமான வேலையாக இருக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல வராது. இப்போ இந்த டேபிளை தூக்கிட்டு இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அப்படின்றப்ப அது வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுருங்க. இது போல் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுருங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே கிளிக் பண்ணி அங்கே இருக்கிற டம்மி டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணி விட்டுருங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே கர்சர் கிளிக் பண்ணிவிடுங்க. இதற்குள்ளே நீங்கள் அந்த டேபிளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ டேபிளும் அது கூடவே மூவ் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய பார்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு போங்க. இங்கே ஷேப் அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நோ அவுட்லைன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த பார்டர் இன்வைசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிளை நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மூணாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு டேபிளுக்கு பக்கத்தில் இன்னொரு டேபிளை நீங்கள் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். 2 டெக்ஸ்ட் பாக்ஸுகள் போட்டுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டோம், இது பக்கத்தில் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுடுறோம். இந்த இடத்துல இந்த டம்மி டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம டேபிளை வரைஞ்சிக்கலாம். மறுபடியும் இந்த அவுட்லைனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ இது மூணாவது ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.